வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த 2 நாளாக விஷுவலி சேலஞ்சு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அவங்கள பேட்டி எடுக்கக்கூடிய பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. அந்த வகையில் மிஸ்டர் குமார், மிஸ்ஸஸ் விஜி அவங்கள பற்றி ஒரு தனி வீடியோவும், மிஸ்டர் குமாரும் மிஸ்டர் பெருமாள் சாமியும் கலந்துரையாடுற மாதிரி ஒரு 3 வீடியோவும் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. அதனுடைய நிறைவு பகுதியான 4ஆம் பாகம்தான் இன்றைக்கி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு 2 விஷயங்கள் நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. அதாவது விளையாட்டாக யூடியூப்புக்காக வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண மனநிலையில் தான் நான் போனேன். அங்கே போய் பார்த்தா அவர்களுக்கு உள்ள அந்த சிரமங்கள், குறைபாடுகள், அதனால் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அதெல்லாம் நமக்கு நேரடியாக பார்க்கும்போது ஒன்றும் சொல்ல முடியலைங்க. உணர்ச்சி வசப்பட்டு தான் நான் பேசிகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட பெருசுப்படுத்தாமல் ரொம்ப இயல்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த குமார்னு சொல்லக்கூடிய நண்பர் 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுக்க போகிறார். நம்புவீங்களா? உண்மை. அதே மாதிரி அவங்க துணைவியார் விஜய்ங்கிறவங்க கொஞ்சம் பார்வை உள்ளவர்கள். அவங்க லேசாக தெரியுமா, இவருக்கு சுத்தமாக தெரியாதான், அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அவங்க ஏற்கனவே 2 ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, 3ஆவது பண்ண போகிறேன்றாங்க. ஆச்சரியமான விஷயங்க, நினச்சே பார்க்க முடியாது இதெல்லாம். அதுக்கப்புறம் மிஸ்டர் பெருமாள் சாமியை கேஜிஎஃப் மூலமாக, நண்பர் பாபு மூலமாக, அவங்களுடைய டீம் மூலமாக எனக்கு தெரியும். ஏதோ ஒரு அளவுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர், கொஞ்சம் அவருக்கும் லேசாக தெரியும், நிறைய வேலைகள் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு மேம்போக்கா, மேலோட்டமாக, ஒரு நுனிப்புல் அப்படி தான் தெரியும். ஆனால் இந்த வீடியோ பக்கத்தில் இருந்து எடுத்து அதை எடிட் பண்ணி நானே பப்ளிஷ் பண்ணும்போது இந்த பிரமிப்பு நம்மளை விட்டு விலக மாட்டேங்குது. அத்தனை விஷயங்கள் இருக்குங்க. பார்வை இல்லை, பார்வை ஒன்று தான் இல்லை, மற்ற எல்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட பார்வை இருக்குது, நிறைய விஷயங்கள் இல்லை. அந்த உண்மை சொன்னால் நம்ம ஒத்துக்குத்தான் ஆகணும். வீம்புக்கு வேணால் பேசலாம் ஒழிய, அவர்களுடைய சாதனையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு பிரமிப்பாக இருக்குது. என்னுடைய உள் ஃபீலிங்க்கு நான் ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. 4ஆவது எபிசோடு இப்போ வரப்போது பாருங்கள். என்னுடைய பிரமிப்பு அடங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் கூட ஆகலாம். உங்கள் நிலைமை என்னமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் என்ன லட்சியம் சாருக்கு? என்ன லட்சியம்? எனக்கு கின்னஸ் சாதனை பண்ணணும்னு ஒரு கின்னஸ் சாதனை பண்ணணும்னு ஒரு சாதனை. இதுலயே வா, வேற எதாவது காயின்ல கின்னஸ் சாதனை பண்ணணும். என்ன கின்னஸ் சாதனை பண்ண போறீங்க? ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருந்தேன். காரணம் என்னன்னா, என்னுடைய குரூப்ல அந்த காயின் கலெக்ஷன்ல குரூப்ல இருக்கிறவங்க பண்ணும்போது ஒரு தஞ்சாவூர் கோயிலுடைய படத்தை நாங்க பண்ணியிருந்தோம். அதுக்கு நான் இங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 5 ரூபாய் காயின்ல நம்ம அந்த கோயில் ஒரு படத்தை பண்ணலாம்னு சொல்றோம், அதை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பெரிய போர்டு, அது 11 அடி நீளம், 10 அடி ஹைட். அப்பா, காயின்லயே பண்ணணுமா? காயின்லயே பண்ணணும். போர்டை காயின்லயே பண்ணணும். நான் டிசைன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி, ஆனா இந்த மாதிரி பண்ணலாம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, சார் இப்போ எனக்கு புரியல. அதாவது போர்டை இப்ப மர போர்டா இருக்கும், அதை காயினா பண்ணணும். ஃப்ளெக்ஸ் அடிச்சிருந்தேன். ஃப்ளெக்ஸ் அவுட்லைன் மட்டும். ஓகே, அவ்வளவு பெரிய போர்டு ஃப்ளெக்ஸ் அவுட்லைன் மட்டும் பண்ணி, அதுல மேல காயின்ஸ் பூரா ஒட்டி டெக்கரேஷன் பண்ணனும். அந்த போர்ட்ல காயினை ஒட்டி டெக்கரேஷன் பண்ண போறீங்க. அந்த தஞ்சை கோயில் மாதிரி டெக்கரேஷன் பண்ண போறீங்க. ஆமா. ஓகே. அது 2010ல தஞ்சாவூர் கோயில் 1000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நிறைவுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் பண்ணீங்களா? பண்ணி முடிச்சோம். ஓகே. அதுக்கு கிட்டத்தட்ட வெரி குட். அதுல என்னன்னா, நான் எகைன் பண்ண காயின் 1000 காயின். அவரு 1000 காயின் வாங்கி கொடுத்தாரு. வெரி குட், வெரி குட். பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகும்போது என்னாச்சுன்னா, அந்த மேல இருக்கிற கோபுரம் மட்டும் செய்யறதுக்கு 1000 காயின் சரியா போயிடுச்சு. மத்தது கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ இதுக்கே இவ்வளவு காயின் ஓடிச்சிருக்கேன். இன்னும் ஃபுல்லா அந்த பில்டிங் எல்லாம் பண்ணும்போது இன்னும் நிறைய காயின்ஸ் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு சின்னதா கால்குலேஷன் பண்ணோம். வேற 5 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் உள்ள வச்சு பார்க்கும்போது அவர்கிட்ட நிறைய காயின் இருக்கு. அவர்கிட்ட இருந்த காயின் வச்சு நான் பண்ணும்போது என்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4000 காயின்ஸ் தேவைப்படுச்சு.
4000 காயின் ஒட்டுமொத்த அந்த தஞ்சை பெரிய கோயில் டெக்கரேட் பண்ணி முடிக்கிறதுக்கு 4000 காயின் தேவைப்படுது. ஏற்கனவே 1000 காயின் வாங்கி ஓகே, கொடுத்தாரு. 3000 காயின் இன்னும் 4000 இன்னும் மீண்டும் 4000 காயின். 5000 காயின் மொத்தம். 5000 காயின். ஓகே ஓகே. அது பண்ணி முடிக்கும்போது எனக்கு வந்து என்னாச்சுன்னா 4500 காயின் வந்துருச்சு. 4500 காயின் 4500 காயின் உள்ள இன்செர்ட் ஆச்சு. ஓகே. இன்செர்ட் பண்ணி உள்ள எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சோம். பண்ணி முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் நிறைய இடத்துல டிஸ்பிளே வச்சிருக்கோம். அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. தஞ்சாவூர் கோயில் இருக்கிற ஏரியாலேயே போய் அது நாங்க அந்த டிஸ்பிளே வச்சிருந்தோம். ஓகே, சூப்பர். ஒரு ஸ்கூல்ல பண்ணியிருந்தோம் திருவண்ணாமலையில. கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல அந்த போர்டு வச்சிருந்தோம். அந்த மாதிரி அது வந்து 1,20,000 ரூபாய் செலவு வச்சது. இன்னைக்கு அவரு சப்போர்ட்ல எனக்கு அது செஞ்சு கொடுத்தீங்க. பட் அது என்கிட்ட இல்ல, அவர்கிட்ட அவருடைய இதுல நான் பண்ணதுனால எனக்கு இன்னும் இது மாதிரி ஏதாவது செஞ்சு சாதிக்கணும், இன்னும் நிறைய இது மாதிரி பண்ணணும், சாதனை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, சரி நம்ம இது சுயமா என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இந்தியா மேப் ஒண்ணு பண்ணி அதுல தேசிய கொடி அதுல வர்ற மாதிரி நேஷனல் பிளாக் அதுல வரணும். அது வந்து 1,00,000 காயின்ல வரணும் அப்படின்னு நினைச்சு என்னுடைய பிளான். அதுக்காக முயற்சி எடுத்தேன். அது 85,000 காயின் வச்சு ரெடி பண்ணேன். இன்னும் ஒரு 15,000 காயின் இருந்ததுன்னா ஓகே. பட் என்ன பண்ண முடியல. ஆனா எனக்கு வந்து என்ன நிக்குது, ஸ்டாப் ஆகி நிக்குது. அததான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கின்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு கின்னஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டீங்க. ஆமா. எப்படின்னா வெல்கம் சார்பில் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சிருந்தேன். எந்த கோயில்ல? மாற்றுத்திறனாளி சார்பில் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சிருந்தேன். அதுல நான் பங்கெடுத்து அதுல வந்துட்டு ஒரு வெல்கம் போட்டு 1234 காயின். 1234 காயின். இத்தனை காயின் எங்க இப்படி சேர்த்துனாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. 6 அடி நீளம் 3 அடி ஹைட்ல அந்த போர்டு செஞ்சேன். அதை கொண்டே அங்க இது பண்ணி வைக்கும்போது அவங்க அது கருதி எனக்கு அது ரெக்கார்ட் பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்போ கின்னஸ் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். அதை பண்ணணும்னு நினைச்சப்ப அதெல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். சூப்பர். அப்போ நீ பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, நம்ம மாற்றுத்திறனாளிகள் சார்பில் அவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் ஏதாவது செஞ்சு வைக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமா. நீங்களும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்புறம் விதைப்பந்து பத்தி சொன்னீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இயற்கை சம்பந்தமா செடிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு நண்பர் கிடைச்சாங்க. அவரு கூட நான் சும்மா டைம் பாஸுக்காக போயிருக்கேன். போகும்போது அந்த மரங்கள்லாம் வச்சு சரி இது நாம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு கூட சேர்ந்து பண்ணும்போதுதான் அந்த டைம்ல 1,00,000 பனைமரம் வச்சாங்க. அந்த ஏரியால சூலூர்ன்ற ஒரு பகுதியில கலங்கல்னு ஒரு இடம், சூலூர் கலங்கல்னு ஒரு இடம். அதுல வந்துட்டு கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து ஷார்ட்டா KGF னு சொல்றாங்க. KGF. பெங்களூர் KGF கிடையாது. இது வந்து கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன். ஓகே. கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன். அந்த இதுல வந்துட்டு நான் போய் அப்படியே இன்வால்வ் ஆகி தொடர்ந்து ஒரு 3 மாசம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அவங்களோட நல்லா இன்வால்வ் கிடைச்சது. ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்து இவர் இந்த அளவுக்கு நம்ம கூட வந்து உண்மையா இருக்காரு, இந்த அளவுக்குள்ள சாதனை பண்றாங்க, பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவரு எனக்கு வந்து என்னன்னா லைஃப் மெம்பர் ஆக்கி அவங்களோட குரூப்ல என்ன லைஃப் மெம்பர் ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் போனாலும் நல்ல ஒரு வரவேற்போட செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்க ஒரு 20 பேர் நம்ம மாற்றுத்திறனாளிகளை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அங்க ஒரு 200 பனை மரங்கள் வைக்கிறதுக்கு பார்வையற்ற மக்களுக்கும் விதைப்பந்து குறித்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஆமா. அது நம்ம ஒரு சகாயத்தங்க வீட்டுல வச்சு பண்ணியிருந்தோம். சகாயத்தங்க சார் அவரு எப்படி இப்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்களுக்கு? அவரு ஆரம்பத்துல நல்லா பழக்கம். ஓகே. அவரு பார்வை மாற்றுத்திறனாளி இல்லையா? அவர் மூலமா அந்த விதைப்பந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கீங்க, பார்வையற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஓகே. இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை ஆர்வலரா, ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரா, அது மட்டும் இல்லாமல் ஒரு காயின் டிசைனராக, ஒரு பெரிய ஒரு உலக சாதனையாளராக, பயங்கரமான ஒரு தொழில் முனைவோராக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சாதிச்ச நம்ம பெருமாள் சாரை பார்த்தோம். அவரை மாதிரி அவரை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே நல்லபடியாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக இந்த நிகழ்ச்சியை வந்து இவரோட நம்ம இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செய்வோம். இந்த பாடத்தோட நிறைவு செய்வோம். வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நல்ல ஒரு சிறப்பு விருந்தினரோட. நன்றி, வணக்கம். பயணங்கள் இனிதே தொடரட்டும். வெற்றி எனும் சக்சஸ் மீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.